السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 13 வசனங்களில் முனாஃபிகீன்களை குறித்து பேசுவான் என்பதாக பார்த்தோம். முனாஃபிகீன்கள் ஆரம்பத்தில் எப்படி தோன்றினார்கள், எப்பொழுது தோன்றினார்கள் என்பது சம்பந்தமாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். முனாஃபிகீன்கள் அவர்களுடைய உள்ளத்தில் கடுமையாக அச்சம் கொண்டிருந்தார்கள். என்ன அச்சம்? நாம் இஸ்லாத்தில் உண்மையிலேயே இஸ்லாத்திற்குள் நுழையவில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தனி அத்தியாயமாக அருளி அவன் வெளிச்சம் போட்டு காண்பித்து விடுவானோ என்பதாக முனாஃபிகீன்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒருவேளை காண்பிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? இஸ்லாமியர்களை போன்று இஸ்லாமியர்களுடன் இத்தனை காலங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் உண்மையிலேயே இஸ்லாம் என்ற ஒரு விஷயம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னவெல்லாம் நடக்கின்றதோ எல்லாவற்றையும் தன்னுடைய அருள்வரில் அறிவிக்கின்றார். இதையும் ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து விட்டால் எம்முடைய நிலை என்ன ஆகும் என்பதாக முனாஃபிகீன்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயம். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வசனத்தை அருளினார்? வமினன் நாஸ், நபியே, மக்களில் இருந்தும் சிலர் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்டவர்கள்? நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஈமான் கொள்ளவில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்து விட்டார், வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார். மேலும் இன்னொரு படி அதிகமாக அவர்கள் ஆசைப்பட்டதின்படி என்ன செய்து விட்டார்? ஒரு தனி அத்தியாயத்தையே அருளிவிட்டார். என்ன அத்தியாயம் அது? சூரா அது முனாஃபிக் என்ற ஒரு அத்தியாயத்தையே அருளி, முனாஃபிக் என்றால் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், முனாஃபிகின்களுடைய தன்மைகள் இப்படி இருக்கும் என்பதாக அல்லாஹ் என்ன செய்து விட்டார்? அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை போட்டு விட்டார். இப்படி வசனங்கள் அருளியதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன வசனத்தை அருளினார்? முனாஃபிகிலே, இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நபியே, முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வருகின்றார்கள். முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வருகின்றார்கள். அப்படி முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வந்தால் காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நிச்சயமாக நாங்கள் சாட்சி சொல்கின்றோம் நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர்கள் என்பதாக என்ன செய்வார்கள்? முனாஃபிகீன்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு, அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் ரசூல் என்று. இவர்கள் சொல்லி தெரிய வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அவர் உண்மையிலேயே தூதர் என்று எனக்கு தெரியும், நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் எதற்காக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இன்னல் முனாஃபிகூன லகாதிபூன், நிச்சயமாக முனாஃபிகீன்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஒரு இஸ்லாம் என்ற ஒரு விஷயத்தை ஜுன்னத், அவர்கள் என்ன செய்து கொள்கின்றார்கள்? ஒரு கேடயமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். முஸ்லிம்களிடமிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக இந்த இஸ்லாத்தை ஒரு கேடயமாக எடுத்துக் கொள்கின்றார்களே தவிர நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தான்? பொய்யர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தனி அத்தியாயத்தை அல்ல வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார். அப்பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில சலசலப்பு ஏற்படுகின்றது. ஏன் இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று உள்ள இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நம்மள இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், இவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ முஸ்லீம், இதுக்கு முன்னாடி என்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப இஸ்லாத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சகஜமா பழகி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி வசனத்தை அருளி விட்டார். சஹாபாக்களுக்கு மத்தியில சலசலப்புகள் ஏற்படுகின்றது. சில சஹாபாக்களுக்கு புரியவில்லை, என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்?
இஸ்லாத்தை ஏற்று விட்டார்கள், முஃமின் என்பதாக சொல்லிவிட்டார்கள், ஆனால் முஸ்லிம் இல்லையா? இது எப்படி சாத்தியமாகும்? இப்படி ஒரு சாராரா என்பதாக சஹாபாக்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இதை குறித்து தெளிவாக அறிந்த கல்வி ஞானம் இன்னும் கூடுதலாக பெற்றிருந்த இன்னும் சில சஹாபாக்கள், யார் அது? நமக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இத்தனை நாட்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றதா? நமக்கு மத்தியிலே முஸ்லிம் என்பதாக சொல்லிவிட்டு உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக் கொண்டு நமக்குள்ளேயே சில மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்ன செய்து விட்டான்? அல்லாஹ் சொல்லிவிட்டான். உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்காத சிலர் உங்களிடத்தில் உள்ளார்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு குழப்பம். நமக்குள் இப்படி சிலர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக இன்னும் சில சஹாபாக்கள் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். முனாஃபிகீன்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இன்னும் கூடுதலாக ஒருபடி போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெயர்களை அறிவித்து விடுவார் என்பதாக அச்சப்பட ஆரம்பித்து விட்டார். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து விட்டார்? அவர்கள் உள்ளத்தில் எதை நினைத்திருந்தார்களோ அதை வசனமாக அப்படியே அறிவித்தார். சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்தவுடன் முனாஃபிகீன்கள் எல்லாம் கதி கலங்கி போனார்கள். முனாஃபிகீன்களுடைய அத்தியாயம் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அது. எங்கே வரை சென்றது இந்த முனாஃபிகீன்களுடைய அத்தியாயம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணப்படுக்கை வரை தொடர்ந்தது. அவ்வளவு காலம் இந்த முனாஃபிகீன்கள் செய்யாத அழிச்சாட்டியமா? என்ன அழிச்சாட்டியங்கள் செய்தார்கள்? போருக்கு நபியை நாங்கள் உங்களுடன் வருகின்றோம் என்பதாக சொல்லி எதிரிப்படையிடம் கிட்ட நெருங்கக்கூடிய வரை என்ன செய்வார்கள்? முனாஃபிகீன்கள் கூட வருவார்கள். எதிரிப்படை பார்த்தவுடன் நபியை நாங்கள் பின்வாங்குகின்றோம் என்பதாக பின்னேறி ஓடிவிடுவார்கள். எப்படி இருக்கு? அவன் அடிச்சிருவோம் வாங்கன்னு சொல்லிட்டு 10 பேர் நம்ம கூட வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம் நமக்கு முன்னாடி இருந்ததுக்கு அப்புறம் தம்பி நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்கி போயிட்டோம்னா, பின்னாடி நம்மள ஒண்டிக்கிட்டே நின்றோம்னா, இதே போன்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழிச்சாட்டியம் செய்திருக்கின்றார்கள் முனாஃபிகீன்கள். இப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் தோன்றிய காலகட்டம் அது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றார்? இப்படி சிலர் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள் நபி என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் பேசுகின்றார், யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ. அந்த முனாஃபிகீன்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். என்றாலும் அவர்கள் தங்களைத்தானே தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றவில்லை. அல்லாஹ்வுக்கு என்ன தெரியும் யார் எப்படிப்பட்டவன் என்பதாக, யாருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஈமான் இருக்கின்றது என்பதை தராசு போட்டு அளக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றல் உண்டு. அல்லாஹ்வுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வை ஏமாத்தியாச்சு, ஈமான் கொண்டவங்க நம்ம ஏமாத்தியாச்சுன்னு சொல்லிட்டு முனாஃபிகீன்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களை தானே தான் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அவர்கள் ஒருபொழுதும் விளங்குவது இல்லை. அவர்கள் அதை விளங்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 2 முறை இந்த 17 வசனம், இந்த 13 வசனத்திற்கு மத்தியிலே 2 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அவர்கள் அதை தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், விளங்காமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் விஷயம். அல்லாஹ்வே தெரியும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று தெரியும். ஆனால் அந்த உறுதி இல்லை. இப்படி எல்லாம் அல்லாஹ் செய்து விடுவான் என்பதாக ஒரு உறுதியான ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. அதன் காரணமாக தெரியாமல் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தங்களை தானே ஏமாற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது, ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்தில் நோய் ஒன்று இருக்கின்றது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் அந்த நோயை அதிகப்படுத்தி விட்டார். அந்த மரல் என்ற வார்த்தைக்கு நோய் என்பதாக அர்த்தம் கொடுக்கப்படும். இந்த மரல் என்ற வார்த்தைக்கு 2 விதமான நோய்களை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமாக கொடுப்பார்கள். என்ன நோய்? மரது ஷுபஹா. ஷுபஹா என்று சொன்னால் சந்தேக நோய். என்ன சந்தேக நோய்? இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள், உண்மையிலேயே இருக்குமா? அல்லாஹ் ஈமான் கொண்டிருப்பார்கள். மரணித்ததற்கு பின்னாடி மறுபடியும் எப்படி எழுப்பப்படுவோம்? எப்படி கேள்வி கணக்குகள் நடத்தப்படும்? எப்படி நம்முடைய நன்மைகள் தீமைகள் தராசு வைத்து அளக்கப்படும் என்பதாக சந்தேகம் இருக்கின்றது அல்லவா? இந்த சந்தேக நோய் மரது ஷுபஹா. இந்த சந்தேக நோய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன? மரது ஷஹ்வா, இச்சை, மன இச்சையினுடைய நோய். இவர்களெல்லாம் நாம் எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மனம் போன போக்கில் அவர்கள் செயல்படுவர். இப்படிப்பட்டவர் இந்த 2 நோயும் சேர்ந்ததுதான் மரவு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அடுத்து சந்தேக நோயும் இருந்தது, அவருக்கு இச்சை நோயும் இருந்தது. அந்த நோய் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஃபஸாதஹுல்லாஹு மரதா, அந்த நோய் என்ன செய்து விட்டார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து விட்டார்? அந்த நிஃபாக் என்ற நோயை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்து விட்டார். வலஹும் அஸாபுன் அதீம்,
வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை காத்து கொண்டிருக்கின்றது. பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் பொய்ப்பித்ததன் காரணமாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் நடக்கும் என்பதாக சொன்னதற்கு பின்பு மர்மு ஷபஹா, அதாவது சந்தேகத்தினுடைய நோய், இப்படி எல்லாம் நடக்குமா என்பதாக சந்தேகப்பட்டு பொய்ப்பிக்கின்றார்கள் அல்லவா, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் பொய்ப்பிக்கின்றீர்களா, இப்படி எல்லாம் நடக்குமா என்பதாக சந்தேகப்படுகின்றீர்களா, நீங்கள் பொய்ப்பித்ததன் காரணமாக மிகப்பெரிய ஒரு வேதனை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்களில் முனாஃபிகீன்கள் சம்பந்தமான இன்னும் சில பண்புகளை அல்லாஹ் ரஹ்மான் சொல்லி காட்டுவார். அல்லாஹ் ரஹ்மான் அதையும் முழுமையாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எமக்கும் தந்தருளட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹதா மின் துலில் முஃமினின் பில்லாஹ் குல் கௌலன் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மாயின். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.